கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள் டிவைன்களோட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. 2 சாமுவேல் 9:7 வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். இது யாருக்கு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா மேவி போசேத் கிட்ட சொல்றாருங்க. மேவி போசேத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோனத்தனுடைய குமாரன், அதாவது தாவீதுடைய சிநேகிதனுடைய குமாரன், சவுளுடைய பேரனா இருக்கிறாங்க. அவன் அப்படிப்பட்ட ராஜாவின் வம்சத்துல இருந்தவனா இருந்தாலும் 2 கால்களும் முடமா இருக்கிறான். அவன் மாகீர் அப்படின்ற இன்னொருத்தர் வீட்டுல தயை நாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் தாவீது ராஜா ஒரு நாள் அழைத்து அனுப்புகிறார். அதாவது சவுலின் வீட்டார்ல யாராவது தயவு பெறத்தக்கவன் இருக்கானான்னு சொல்லி கேட்கும் போது மேவி போசேத்தை குறித்து கேள்விப்படுறான். அவனை வர சொல்றாருங்க. அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாரு. மேவி போசேத் கிட்ட சொல்றாரு, பயப்படாத, நான் நிச்சயமாய் தயவு செய்வேன், உன்னுடைய தகப்பனுடைய சவுல் இல்லங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ என் பந்தியை நித்தம் அப்பம் புசிப்பான்னு சொல்றாருங்க. நிறைய சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் முடமா இருக்கிறதுங்க. என்ன செய்வதுன்னு தெரியாம இன்னொருத்தருடைய தயை நாடிக்கொண்டு அவருடைய தயவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறோம். நம்முடைய ராஜாவுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. இந்த நாளில ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். அதை உடைத்தெறிகிறாருங்க. இயேசு ராஜாவின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல அவர் திரும்ப தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நாடி வாங்க, அவரை தேடி வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்வார். அவர் தயவு செய்து கிருபை பாராட்டி உங்களுடைய எல்லா காரியங்களையும், உங்களுடைய இழந்த எல்லா நிலங்களையும், இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பான்னு சொன்னது போல ஆண்டவருடைய பந்தியில ஆண்டவருடைய கூடவே நீங்க உட்கார்ந்து ஆண்டவரோடையே நீங்க டிராவல் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ பயப்படாத, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.